சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னை பற்றி சொற்றமிழில் பாடு அப்படின்னு இறைவன் கேட்டான். இறைவன் எப்படிப்பட்டவன்னா, தூமறைகளெல்லாம் அவனை போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றன. தூமறைகளெல்லாம் அவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் கேட்டான், தூமறை பாடுறது இருக்கட்டும்ப்பா, எனக்கு தமிழில் நீ ஏதாவது பாடு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 4 மறைகள், அப்புறம் 4 மறை அப்போ இருந்துச்சா பழைய மரபில் அப்படின்னா, நான் 3 மறை தான் இருந்துச்சு, 4 மறை இல்லை. ரிக்கு, யசுர், சாமம் 3 மறைகள் தான் இருந்தனவே தவிர 4வது மறையாகிய அதர்வம் என்பது பின்னால் சேர்த்து கொள்ளப்பட்டது தான். முதல்ல திரை வித்யா அப்படின்னு தான் அதை வச்சிருந்தான். சதுர்வேதம் 4 மறை அப்படிங்கிறது இல்லை. அப்போ 4 உணர்ந்தான்ங்கிறது எது, 4ங்கிறது எது அப்படிங்கிறது கேள்வி. உரையாசிரியர்கள் பெரும்பாலும் ரொம்ப எளிதாக 4ன்னா 4 வேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது மரபு. அதுக்கு பிறகு 5 வென்றனன் அப்படிங்கிறது 5 புலன்களையும் வென்றான் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அப்படி சொல்கிறதும் பொருந்தாது. ஏன்னா அவனுக்கு ஏது புலன்? அவன் எதை பார்த்தான், எதை கேட்டான்? அவனுக்கு உடம்பின் வழியாக பார்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. அவன் தூய உடம்பினன் ஆதல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் அவனுக்கு இலக்கணம் சொல்லும். அவனுடைய உடம்பு என்பது அருள் உடம்பு.